ஹரியானாவில் நடந்த மருத்துவ முகாமில் கண் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 19 பேரின் பார்வை பறிபோனது. ஹரியானா மாநிலம் பானிபட் நகரில் உள்ள நவ்ஜீவன் மெடிக்கேர் LLB மருத்துவமனையில் கண் சிகிச்சை முகாம் நடந்தது. இதில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 19 பேருக்கு கண் பார்வை பறிபோனது. சண்டிகரில் உள்ள அரசு முதுநிலை மருத்துவ கல்வி மற்றும் ஆய்வு மையத்தில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவர்களின் அலட்சியத்தால் பார்வை பாதிக்கப்பட்டதா என்பதை கண்டறிய விசாரணை குழுவை ஹரியானா அரசு அமைத்துள்ளது. वहाँ के जो मजिस्ट्रेट इंक्वायरी वो करेंगे और उसमें डॉक्टर्स की टीम भी पूरी हमने वहाँ पर लगाई है, CMO लगाया है, माइक्रोबायोलॉजिस्ट उसमें लगाया है और आंखों के डॉक्टर को लगाया है. पूरी रिपोर्ट आएगी तब ही सारी बात पता लगेगी कि क्या हुआ है. कल जो शाम को लाए गए हैं ये 14 मरीज, हालत तो इनकी काफी गंभीर है, जिसमें से 6 जिनका कि कुछ शायद सर्जरी से कुछ बन सकता था, उनके ऊपर सर्जरी से जो गला हुआ हिस्सा है अंदर आँख का, उसको निकालने का प्रयत्न किया गया है. और उसमें जो अभी हमें जो प्रिलिमिनरी कल्चर रिपोर्ट मिली है वो सीडोमोनास ऑर्गेनिज्म की मिली है और उसके अगेंस्ट जो भी सबसे समझ लीजिए एंटीबायोटिक, सबसे स्ट्रॉन्ग एंटीबायोटिक है दुनिया में, वो इस्तेमाल किया जा रहा है, ऑलरेडी उनको दिया जा रहा है. तो अभी तो उसकी इफेक्ट होने में 48 घंटे तो कम से कम लगेंगे. 3 மாதங்களுக்கு முன் பஞ்சாப் மருத்துவ முகாமில் 60 பேரின் பார்வை பறிபோனது. அதற்கு முன் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அரசு கருத்தடை மருத்துவ முகாமில் 15 பெண்கள் உயிரிழந்தனர். மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் இலவச மருத்துவ முகாம்கள் மீதான நம்பகத்தன்மை படிப்படியாக குறைந்து வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை.